முத்துப்பாண்டி சார், ஏற்கனவே அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தது. நூற்றுக்கணக்கான பேர் மயங்கி போனாங்க. இப்படிங்கிறதெல்லாம் கண்கூடாக நடிகர் விஜய் பார்த்துருக்கிறாரு. இவர் பிரச்சாரத்தை தொடங்கிய தேதியில் இருந்து இது 4வது தடவையாக போகிறாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இவ்வளோ க்ரௌடு வருது அப்படிங்கிறத பார்க்குறாரு. இன்ச் பை இன்ச்சாக தான் அவருடைய வாகனம் நகர்ந்து போகுது அப்படிங்கிறத பார்க்குறாரு. நீதிமன்றத்துக்கு கேஸ் போனது இவங்க ஒத்துழைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அரசு தரப்பில் சொன்னாங்கங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட இதை என்ஜாய் பண்ணுறாரா இந்த மாதிரி வருவதை நடிகர் விஜய்? இல்லை, அவர் புகழ் போதையிலேருந்தே வந்தவர். சரி, அது அப்போ மக்கள் செல்வாக்கு, மக்களுக்கு கூட்டம் வருதுன்றத அவருக்கு ஒரு போதை. ஓகே, அதாவது புகழ் போதையிலையும் மக்கள் போதையிலையும் இருந்தவன அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு 10 பேர் குறைச்சி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உளவியலாக பாதிக்கப்பட்டுரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டீஷியன் காலில் எந்திரிச்சு நடந்து போகும்போது 10 பேர் வணக்கம் வச்சாதான் அவனுக்கு திருப்தி ஆகும். சரி, நம்மளை பார்த்த உடனே இதாக இருக்கு. இன்னைக்கு ஒரு 2 பேர் அங்கிட்டு முகத்தை அங்கிட்டு திருப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சைக்காலஜியா ஏதோ நடந்துருச்சு போல, நம்மளுக்கு ஏதோ மதிக்கல போல அப்படின்ற ஒரு உளவியல் வந்துடும். என்ன சோறு சாப்பிட்டாலும் அது அந்த உளவியல் விஜய்க்கு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அவர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுவதும் வச்சிருக்காரு. இங்க மட்டும் இல்லை, தமிழ் பேசுறவன், தமிழ் புரியிற மொழி புரிகிற எல்லோருக்குமான ஒரு தலைவராக அவர் இருக்கிறாப்புல. விஜய் நடிகராக இருக்கிறதுனால அந்த போதை அவருக்கு தலைக்கேறி நிற்குது. அதே இதை இங்கே அரசியல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப குறைச்சி கூட்டம் வருது அப்படின்னா அவரால் தாங்கிக்க முடியாது. அப்போ என்னன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும், இன்னும் கொஞ்சம் நெருக்கடி ஆகட்டும், நம்ம உள்ள வண்டியை நுழைய முடியாத அளவுக்கு போகட்டும் அப்படின்ற ஒரு உளவியல் அவருக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரம்பலூரில் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார் பார்த்தீங்களா? அது எல்லோரும் அது ஒரு மனநோய், ஒரு சைக்கோவால் தான் அதை செய்ய முடியும்லாம் நிறைய பேர் விமர்சித்தாங்க. அது அவருக்கு என்னென்னா உளவியலாகவே அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று, நீங்க அவர் வண்டியில வரும்போதே நீங்க எல்லா தலைவர்களும், எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு எல்லா தலைவர்களும், மாஸ் லீடர்ஸ் எல்லாருமே, கருணாநிதியா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், விஜயகாந்தா அவர்களாக இருக்கட்டும், எந்த தலைவராக இருந்தாலும் சரி, கேரவான்ல வரும்போது லைட்டை ஆன் பண்ணி எல்லாத்தையும் கை காமிச்சுக்கிட்டே வருவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜய் அதை திட்டமிட்டு செய்யறாரு. ஒண்ணு அவர் செய்யறாரா இல்ல செய்ய சொல்றாங்களான்னு தெரியாது நமக்கு. மொத்தமுமே நீங்க இதுல பிரச்சனை என்னன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, யாரும் கட்டுப்பட மாட்டாங்க, யாரும் செயல்படுத்த மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். இந்த மொத்தத்தையும் கட்டுப்படுத்துறதே யாருன்னா, துபாயில ஒரு கம்பெனி இருக்கு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதுதான் இந்த இதை மொத்தத்தையும் நிகழ்ச்சியை நடத்துது. இப்போ அவங்க மாவட்ட செயலாளர்களுக்கே அங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. எவன் ஜென்ரேட்டர் வச்சான், எவன் ஆடியோ போட்டான், எவன் மைக்கை கொண்டு வந்தான், அங்கே எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் எத்தனை மணிக்கு வர போறாருன்னா தெரியாது அப்படின்றதான் சொல்லுவாங்க. புஷியானந்திட்ட கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு வாப்பில், ஆதவர்ஜன்ட்ட கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருவர் விஜய் இத்தனை மணிக்கு சரியாக வருவார்னு யாரையாவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? உளவுத்துறைக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக தெரியாது. நான் அடித்து ஒவ்வொரு உளவுத்துறை அதிகாரிகிட்டையும் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எத்தனை மணிக்கு வருவார், எத்தனை மணிக்கு போவார்னு அவங்க யாருக்குமே தெரியாதுங்க. குறைஞ்சபட்சம் எந்த கட்சியாக இருந்தாலும், ஒரு சின்ன இயக்கமாக இருந்தால் கூட உளவுத்துறையோட தொடர்பில் இருப்பாங்க, காவல்துறையோட தொடர்பில் இருப்பாங்க, அடித்து கட்டாயம் சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்கிட்டையாவது சொல்லுவாங்களா இல்லையா? பத்திரிகையாளர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. விஜய் எத்தனை மணிக்கு வருவாருன்னே தெரியாது. நீங்கள் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அத்தனை மணிக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. அந்த இதே இல்லை அவங்களுக்கு. ஓகே, அப்ப இதெல்லாம் என்னன்னா, விஜய் மீது வைக்கிற, விஜய்னா அந்த கட்சியின் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. ஆனா அவர் வந்த உடனே நேரடியா நான் வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவேன்ற அந்த ஒரு உளவியல் இருக்குல்ல, அந்த உளவியலோடையே தான் அவர் இருக்கிறார். நேரடியா நான் வந்த உடனே, என்னை பார்த்த உடனே இந்த கூட்டம்லாம் ஓட்டா போட்டுருவாங்க. இப்போ இவ்வளோ நாள் பூராமல் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, விஜய் கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறிடும், அவங்க கூடுற ரசிகர்கள்லாம் இதாக தொண்டர்களாக மாறிடுவாங்கலாம் பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே மொத்தத்துக்கு அப்படியே அந்த கூட்டமே டிராபேக் அவருக்கு ஆகி நிற்கிது பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாரோ அது எல்லாமே அவர் பின்னாடி பெரிய பிரச்சனையாக நிற்கிது பாருங்க. இந்த கூட்டமே அவருக்கு பிரச்சனையாக மாறி நிற்கும். ஓகே.